லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அப்ப எதுக்கு கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க சித்ரா, ஏன் நினைச்சீங்க? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறமா சமாதானம் பண்ணிக்கலாம் தானே? இல்ல, கண்டிப்பா இல்ல அனுஷியா. உங்களுக்கு மோசம் பண்ற எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருப்பேனே. இது வேற சேவியா? ஆனா நான் எப்பவுமே தர்மத்தை மீறி நடந்ததே இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அனுஷியா, என்ன நம்புங்க. இனிமேல் நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க வெக்கப்படுறோம். இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. உங்க சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு இந்த ஊரு உலகத்துல எவ்வளவு மான மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு எங்க குடும்பத்துக்கும் இருக்கு. யாராவது இந்த கல்யாணம் ஏன் நின்னு போச்சுன்னு கேட்டா உங்க பொண்ணு கர்ப்பமான விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா என் பையனை குறை சொல்லுவாங்களே. பெரிய வீட்டு சம்பந்தம்னு பேசி பேசி கேவலமா போச்சுங்க. ஏமா, ஏன் உனக்கு கோவமா இருக்க? என்ன விஷயம்? தோ நிக்கிறாங்களே உங்க மருமக, அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? வாங்க போலாம். நம்ம கேள்விப்பட்ட அத்தனை விஷயமும் உண்மைதான். இவங்க யோகிதை என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அனுசுயா, நீ எதை பத்தி பேசுறேன்னு புரியல. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லுங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா நிக்கிறாங்களே, இவங்கள கேளுங்க. சித்ரா, என்ன விஷயம் சொல்லுமா?
அவங்களால இத சொல்ல முடியாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க பேத்தி கல்பனா. அவகிட்ட கேளுங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? வாங்க போலாம். 1 minute. சக்கரவர்த்தி குடும்பத்தை அவமானமா பேசிட்டு போறதை என்னால அனுமதிக்க முடியாது. என்ன விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போக முடியும். கல்பனா, வாமா இங்க. வா இங்க. வா, இப்படி வா. அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. என்னமா விஷயம்? சொல்லுமா. ஏன் அமைதியா இருக்க? கல்பனா, அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. சித்ராவும் எதுவும் பேச மாட்டேன்றா. நீயாவது சொல்லுமா. என்ன பேசாம நிக்கிற? தப்பு பண்ணிட்டு அமைதியா இருந்தா எப்படி? தப்பா? அனுஷியா, வார்த்தை அளந்து பேசுங்க. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத நான் தான் சொல்லணும்னு விதி இருந்தா அத சொல்றதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்க பொண்ணு கல்பனா கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு வந்து நிக்கிறா. அத்தை, உட்காருங்க அத்தை. அழு அழு. என்கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கும்போது நானும் எங்க அம்மாவை இப்படிதான் அழுதுருப்போம். என்ன, எங்க பொண்ணு கர்ப்பமா இருக்காளா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு யாரோ மூணாவது மனுஷன் போன் பண்ணி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப சித்ரா தேவி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உண்மை ஊர்ஜிதமாச்சு. இதுக்கு தானே நானும் எங்க அம்மாவும் பிளான் பண்ணோம். தேவைப்பட்ட சித்ரா தேவி கிட்ட கேளுங்க. மிஸ்டர் தியாகராஜ், நாங்கள் ஒன்று உங்கள் வசதியை பார்த்து பொண்ணு கேட்டு வரல. சக்கரவர்த்தி குடும்பம்னா ரொம்ப கௌரவமான குடும்பம்னு தான் உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கேட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்கு. ஐ எம் வெரி சாரி.
ஏய் ஏய் இவங்க சொல்றது உண்மையா? உன்னை நான் கேக்குறேன், இவங்க சொல்றது உண்மையா? இப்படி குடும்பத்தோட பேரை கெடுத்து நாசம் பண்ணிட்டியடி. வாயை திறந்து சொல்லு, சொல்லு உண்மையா? ஏய் இப்படி வாயை திறந்து சொல்லல கொன்னுடுவேன். ராம் கையெடுங்க, கையெடுங்க. இப்ப அடிச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. கல்பனா, நீங்க என் லைஃப் பார்ட்னரா வரத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். இப்ப தெரிஞ்சதா உண்மை என்னன்னு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கல்பனா, நான் உங்களை மீட் பண்ணும் போதெல்லாம் எத்தனையோ தடவை உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நான் கேட்டிருக்கேன். அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா நானே நிறுத்திருப்பேனே. நானும் என் மனசுல ஆசையை வளர்த்திருக்க மாட்டேன். உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி அவமானம் வந்திருக்காது. போகட்டும், விடுங்க. இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நாம மோதிரத்தை மாத்திக்கிட்டோம். ஆனா இப்போ அதுக்கே மதிப்பில்லாம போச்சு. வாங்கிக்கங்க. அங்கிள், வாங்கிக்கங்க.
நாங்க போட்ட மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துருங்க. குடுமா. அபிஷேக், என்ன மன்னிச்சிருப்பா. நான் உனக்கு துரோகம் பண்ண நினைக்கல. என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. நீங்க உங்க மகளை பத்தி யோசனை பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம். போலாம். போப்பா. போதுமா? சின்ன வயசுல இருந்து உன்னை பாசத்தோட வளர்த்தவங்கள அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தி அழ வச்சுட்டியடி. போதுமா உனக்கு? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன அம்மானு கூப்பிடாத. உன் மேல பாசம் வச்சு வளர்த்த எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு நீ உயிரோட இருக்கிறத விட செத்து தொலை. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா 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 நல்லதுமா. அம்மா அம்மா அப்பா 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 என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா அப்பா மன்னிச்சிடுங்கப்பா. அண்ணா அண்ணா என்ன நம்புனா. நான் என்ன தப்பு பண்ணலண்ணா. ஐயோ அண்ணா. ஐயோ நான் என்ன தப்பு பண்ணல. பெரியப்பா நான் என்ன தப்பு பண்ணல. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. என்ன தப்பு பண்ணல. இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? பெரியப்பா 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 நீங்க என்ன கைவிட்டாதீங்க. பெரியப்பா தயவு செஞ்சு என்ன கைவிட்டாதீங்க. என்ன நம்புங்க.
ஐயோ இதை யாருமே நம்ப மாட்டாங்க. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. அம்மா ஐயோ யாராவது நம்புங்களே, நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. யாரும் என்ன நம்ப மாட்டேன்றாங்க. ஐயோ யாராவது ஒருத்தராவது என்ன நம்புங்களே. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ நான் என்ன தப்பு பண்ணல பண்ணல பண்ணல. அம்மா என்ன நம்புங்கம்மா, எந்த தப்பு பண்ணல பண்ணல பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஹாய், உங்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, அங்க என்ன நடக்குது? அபிஷேக் வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்களா? வந்தாங்கம்மா. வந்து சித்ரா தேவியையும் கல்பனாவையும் நல்லா திட்டிட்டு கல்யாணத்தையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை நீ சொல்லிருக்க பிரியா. இந்த நேரத்துல அந்த சித்ரா தேவி முகத்தை பாக்குறதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே. சரி சரி, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இந்த பானுமதியை எதிர்த்தா என்ன நடக்கும்னு அந்த சித்ரா தேவிக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அம்மா, இதெல்லாம் நம்ம பிளான் அவங்க யாருக்குமே தெரியாதுமா. இனிமே தெரிய வைக்கிறேன். இவ்வளவு நாளா மான மரியாதைய பத்தி என் பொண்ணு கிட்ட சொன்னியே, இப்ப உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே, நீ என்ன பண்ண போறேன்னு அந்த சித்ரா தேவிய நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி கேக்குற. வேண்டாமா, அப்புறம் பிரச்சனையாயிட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. நீ என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. சரிம்மா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்னோட தலை மட்டும் உருளாம பாத்துக்கோ. சரி, பை. சித்ரா தேவி, என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இருக்கட்டும், நான் கேக்குற கேள்வியில அன்னைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு சாக போற.